ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்க்காத ரொம்பவே அமேசிங்கான ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பேர் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இப்போ இந்த ஸ்டோரியோடைய ஃபுல் வீடியோவையும் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய இந்த ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்கில் சர்ச்சுக்கு முன்னாடி இந்த 2 குட்டி பசங்களும் நிற்கிறத காட்டுறாங்க. தென் இந்த குட்டி பையனுமே அந்த குட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 2 பேருக்கும் ஒரு வழியா இப்போ மேரேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னது குட்டி பசங்களுக்கு கல்யாணமா? இப்படியே ஒரு குழம்புன மனநிலைமையில நம்மள வேற ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க. இங்க ஒரு ஸ்கூல்ல பிரேக் பீரியடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. சடனா பாத்தீங்கன்னா 3 திமிரு பிடிச்ச பொண்ணுங்க நின்னுட்டு காமிக் புக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. தென் இங்க கிளாஸ் தொடச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, இவ தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின் லூயி. தென் இந்த பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனுடைய பேரு ஷிங். இவன் தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த ஸ்கூலுக்கும் வந்திருப்பான். பசங்களுடைய டீச்சர் ரொம்பவே கோவக்காரரா இருப்பாரு. தென் அவர் வர்றதை தெரிஞ்ச உடனே இந்த 3 பொண்ணுங்களும் தன்னுடைய காமிக் புக்கை இந்த லூயி பொண்ணுடைய கையில கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. தென் இந்த லூயி பொண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. சடனா அங்க வந்து அந்த ஷிங் பையனும் அந்த லூயி பொண்ணை கூட்டிட்டு நேரா ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டீச்சரும் அங்க இருந்து போயிடுறாரு. தென் இந்த லூயி அங்க இருந்து வெளியே வந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களுடைய டீச்சரும் லூயிய தனியா ஆபீஸ்க்கு வந்து பார்க்க சொல்றாரு. தென் லூயி பொண்ணுமே அந்த டீச்சரை போய் பாக்குறாங்க. அந்த டீச்சரும் லூயி பொண்ணு கிட்ட நீ தான் இப்போவும் டாப்பரா வந்திருக்க, நீ 900 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருக்கிறப்பா. பட் இப்படி டாப்பரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பிரேக் ஹவர்ல காமிக் புக் படிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிடுறாரு. தென் அது மட்டும் இல்ல, நீ டாப்பரா தான் வந்திருக்குன்னு சொன்னேன், நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லவே இல்ல, ஷிங் தான் இப்ப நம்ம கிளாஸ்லயே நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கிறான்னு சொல்லிடுவாரு. தென் உங்க 2 பேருக்கு நடுவுல வெறும் 0.6% தான் ரேங்க் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த லூயி பொண்ணுக்குமே அந்த ஷிங்கோடைய பேரை கேட்ட உடனே என்னதான் அவன் மேல ஒரு பொறாமை இருந்தாலுமே இவ மனசுக்குள்ள இவளுடைய பழைய காலத்து நினைவுகள் எல்லாமே வந்துட்டு போயிருக்கும். ஏன்னா இவளுடைய சைல்ட்ஹுட் கிரஷோட பேரும் ஷிங் தான். தென் நம்ம லூயியுமே ரொம்பவே சோகமா உட்காந்து ஒரு மேக்ஸ் சம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறா, ஜன்னல்ல எழுதிக்கிட்டே. தென் இதை கேட்ட உடனே அந்த ஷிங் பையனும் அங்க இருக்கிறான். அவன் சொல்றான், நீ எழுதிட்டு இருக்கிற ஃபார்முலா ரொம்பவே தப்பானது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நீ இந்த மெத்தட்ல நீ சால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா இந்த ஷிங் பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கிறோம். நான் அவகிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்கிறான். இப்படியே முதல் முறையா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தென் அந்த ஷிங் பையனுமே அந்த பொண்ணு கிட்ட உனக்கு எந்த மாதிரியான கிளைமேட் பிடிக்கும்னு கேட்கிறான். அந்த பொண்ணுமே எனக்கு கிளவுடியான கிளைமேட்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றா. கடைசியா ஷிங்கும் அந்த பொண்ணு கிட்ட உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறான். இந்த பொண்ணுமே அவளுடைய பேரை சொல்லாம அங்கிருந்து ஓடி போயிடுறா. தென் மறுநாள் இந்த பொண்ணு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு ஷிங் கிட்ட கொடுக்கறதுக்காக போயிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ஷிங் பையனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. தென் இந்த பொண்ணுமே போயிட்டு உனக்கு என்னுடைய நேம் தெரியுமான்னு கேட்கிறா. அதுக்கு அந்த ஷிங் பையனும் ஓ ரொம்ப நல்லாவே தெரியுமே, உன்னுடைய பேர் தான் என் பேருக்கு கீழே இருந்தது, இது கூட தெரியாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மையும் வாங்கிட்டு போயிடுறான். இந்த பொண்ணுமே ரொம்பவே கோவமா டேபிள் டென்னிஸ் விளையாடுறா. லைப்ரரியில உட்காந்துட்டு போய் கடினமான புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறா. எப்படியாவது இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறா. தென் டீச்சர் யாரும் இல்லாத போது இந்த பொண்ணு தான் கிளாஸ்ல நின்று போர்டில் சம்மும் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறா. பார்த்தா இந்த ஷிங் பையனும் அங்க வந்து நின்றுட்டு லூயி பொண்ணை வெளியில கூப்பிடுறான். தென் அந்த பொண்ணுமே போய் கேட்கும் போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, தானியாவை போய் இங்க தனியா கூட்டிட்டு வரியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். தென் இந்த பொண்ணுமே தானியா கிட்ட சொல்லவும் தானியாவை போய் ஷிங் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. தென் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே லூயிக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிச்சிருது. தென் மறுநாள் லூயி ரொம்பவே சந்தோஷமா ஸ்கூலுக்கும் கிளம்புறா. ஏன்னா இன்னைக்கு தான் ஸ்டூடெண்ட் அம்பாசிடருக்கான நேமையும் சூஸ் பண்ண போறாங்க. பார்த்தா அன்னைக்கு சடனா ஷிங் தன்னுடைய நேமை அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து எடுக்க சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு சில மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கும். இப்ப இதனால லூயி தான் இந்த காம்படிஷன்ல வின்னராவும் ஆயிடுறான். பட் இந்த விஷயத்துல லூயிக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. மூஞ்சியை தூக்கிக்கிட்டு வரா பாருங்க. ஏன்னா ஷிங் அவளை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தென் இந்த லூயி பொண்ணுமே முடிவெடுக்கிறா, நம்ம இன்னைக்கு ஒரேடியா அந்த ஷிங்கோடைய முகத்தை பார்த்து நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு. பட் சடனா பார்த்தா அந்த ஷிங் பையன் தன்னுடைய ரூம்ல இல்ல. அவன் அங்க வெளியே ரொம்பவே ஹாப்பியா அந்த தானியா பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான். இதனால ரொம்பவே கடுப்பான லூயி அங்கிருந்து கோவப்பட்டு போயிட்டா. தென் கிளாஸ் ரூம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த பையனை மீட் பண்ணிடணும்னு இந்த பொண்ணுமே துடிச்சிட்டு இருக்கிறா. பார்த்தா திரும்பவும் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட தான் போயிட்டு கடலை போட்டுட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே லூயி இன்னுமே உடஞ்சு போயிடுறா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஷிங் பையனும் தன்னுடைய ஃப்ரெண்டுடைய போன் உடஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறான். தென் இந்த லூச்சியோடைய டெய்லர் ஃப்ரெண்டுமே லூச்சிக்காக ஒரு அழகான எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை தயாரிச்சு கொடுத்துருப்பா. தென் இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறமா லூச்சியை பார்க்கறதுக்கு தேவதை மாதிரியும் இருப்பா. தென் சடனா அவங்க ஸ்கூல்ல நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருக்கிறவே
இவங்க 2 பேருமே சடனா பக்கத்துல இருக்கிற பிளாக்ல ஒதுங்கி நின்றுப்பாங்க. தென் இந்த லூச்சி பொண்ணுமே எல்லா உண்மையும் நம்ம ஷிங் கிட்ட சொல்லிடலாம். உனக்கு எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் தெரியணும்னு இல்லை, நமக்கு சின்ன வயசுலயே நம்ம 2 பேருமே சர்ச்சுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணிருக்கிறோம், யூ ஆர் மைன்னு நீ என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ மறந்துட்டியான்னு போய் கேட்கணும்னு ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த லூச்சி பொண்ணுமே பேசுறதுக்காக போறா. சடனா அங்கிருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா. பார்த்தா அது தானியா. இந்த தானியா பொண்ணு ரொம்பவே குசும்புக்கார பொண்ணு. அவளுமே லூச்சி போட்டிருக்கிற அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா. தென் இந்த ஷிங்குமே இந்த தானியா கிட்ட நீ ரொம்பவே கார்ஜியஸா இருக்க தானியா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிடுறான். தென் லூச்சியுமே அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஷங் ஹேட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே அவருடைய டைரியில எழுதி வைக்கிறா. தென் அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெஸ்ஸையுமே தூக்கி குப்பைத்தொட்டியில போட்டுடுறா. தென் இந்த பொண்ணு தன்னுடைய ரூமோட சவத்துல ஐ லைக் ஷிங்னு எழுதியிருக்கா. தென் அதையும் இந்த பூவை வச்சு மறைச்சிடுறா. இப்ப இந்த லூயி பொண்ணுடைய ரூமுக்கு பாலின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணுமே வரா. பார்த்தா கூடவே அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே வரான். தென் இந்த லூச்சியும் பாலியும் தன்னுடைய வீசாட் ஆப்ல தங்களுடைய நம்பர்ஸை சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்ப சடனா இந்த பாய் ஃப்ரெண்டுமே வந்துட்டு லூயோட நம்பரை வாங்கி சேவ் பண்ணிக்கிறான். பாலிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அவங்க மூலியமா காண்டாக்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். தென் மறுநாள் ரொம்பவே சோகமா லூசி கார்டன்ல உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறா. இந்த வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷிங்கும் அந்த பக்கம் வந்து பார்க்க வரான். தென் அதுக்குள்ள அவனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். தென் இந்த பாலி பொண்ணுமே லூச்சி கிட்ட எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. உன்னுடைய கிரஷ் கிட்ட உனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லைனா நீ கவலைப்படாத, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், வேணா பாரு, இன்னும் ஒரே வாரத்துல உன் கிரஷே உன்கிட்ட வந்து பேசுவான்னு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா. தென் மறுநாள் லூசி சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. ஷிங்கு கிட்ட கிளிங்குன்னு வேற ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறா. பட் அந்த ஷிங் இந்த கிளிங்கோடைய ப்ரப்போஸை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சடனா லூயியும் அங்க வரும்போது ஏய் லூயி, நீ தானே இந்த ஸ்கூல்ல இருக்கிற, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பழகுன இந்த ஒரு வருஷத்துல இன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. லூயியும் ஷங்கை எந்த விஷயத்துலலாம் நோட்டீஸ் பண்ணாலோ அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறா. இந்த ஷங்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறான். என்னைய யாருமே இந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணது கிடையாது, பட் நீங்க என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். தென் இந்த பொண்ணுகிட்டயுமே வந்துட்டு எனக்கு உங்களுடைய நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்கறான். தென் அந்த பொண்ணுமே ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. பட் அந்த தென் கடைசியில அந்த நம்பரை கொடுத்துட்டும் வந்துடுறா. தென் ரூம்ல வந்து பார்த்தா பாலி ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறா. பார்த்தா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே கோவப்பட்டான்னு பார்த்தா இவளுக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ சண்டையா, அதனால இந்த பொண்ணு ரொம்பவே கோவமா இருக்கிறா. தென் பாலியுமே லூசி கிட்ட சொல்லிடுறா, உனக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை, அதனால என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது, போடி இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுறா. தென் லூசியுமே பாலி கிட்ட நான் 15 வருஷமா ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். தென் இன்னொரு பக்கம் இந்த ஷிங் பையனுமே தன்னுடைய ஃப்ரெண்டு ஜங்கு கிட்ட எனக்கு லூயியை பார்க்கும்போதெல்லாம் சைல்டுஹுட் க்ரஷை பார்க்குற மாதிரியே தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். தென் மறுநாள் இந்த ஷிங்கு பையனும் லூயி இருக்கக்கூடிய அதே கிளாஸ் ரூம்ல வந்துட்டு லூயியோடைய பெஞ்சுக்கு பின்னாடி வந்து உட்கார்றான். தென் இதை பார்த்ததுக்கு அப்புறமா லூயியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான். தென் சடனா காத்தடிச்சு லூயி எழுதிட்டு இருக்கிற அந்த டைரியில பேஜஸ் எல்லாமே திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டைரியில எல்லாத்தையுமே ஷங்கை பத்தி தான் எழுதி வச்சிட்டு இருக்கா. இதனால ரொம்பவே வேகமா வந்து அந்த டைரியையும் வந்து மூடிடுறா. தென் டீச்சருமே கிளாஸுக்குள்ள வராரு. அவருமே கிளாஸை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஜங்கு பையன் தெரியாதனமா கிளாஸுக்குள்ள வர. இந்த ஜங்கு பையனுமே லூயியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா லூயியை ஜங்கு பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். தென் இந்த ஜங்கு பையனுமே தெரியாதனமா கையில இருந்த காஃபியை லூயிக்கு மேல ஊத்தி விட்டுருவான். தென் லூயி கிட்ட அடுக்கடுக்கா சாரின்னு கேட்டுட்டே இருக்கிறான். தென் இந்த ஷிங் பையனுமே தன்னுடைய டிஷ்யூ பேப்பரை கொடுத்து தொடச்சுக்க சொல்லுவோம். தென் இந்த பொண்ணுமே கொட்டின காஃபி எல்லாத்தையுமே தொடச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த லூசி பொண்ணு ஹாஸ்டலுக்கு ரொம்பவே ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கா. சடனா ஆப்போசிட்ல கேபின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து நிக்கிறான். உன்னுடைய சந்தோஷத்துக்கு எது காரணம்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்கிட்ட உன்னுடைய நோட் புக் இருக்கு, இந்த நோட் புக் ஃபுல்லாவே வரியா நான் படிச்சிருக்கேன்னு சொல்றான். பட் நீ எழுதுனதுல நிறையவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே லூயி ரொம்பவே கோவப்படுறா. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம என் நோட் புக் எடுக்கிறதுக்கு நீ யாரு, அது இதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறா. தென் இந்த ஜங்கு பையன் சிங்கு கிட்ட உனக்கு லூயி மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஷிங்கு பையனும் எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லவே இந்த ஷங்கு பையனும் எனக்கு லூயியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவகிட்ட எப்படி பேசுறதுக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான்.